பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 7 மாதங்களும் கர்த்தர் நம்மளை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்திலையும் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நம்ம பார்ப்போம். சங்கீதம் 46:7 இப்படியாய் சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை உங்க கூட யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம், கவலையோட இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோட இருக்கிறேன். ஒரு சேனையாய் அவர் உங்களோட இருக்கிறார். அவர் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாம சோர்ந்து போகாம கர்த்தரை இந்த மாதத்துல துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடந்த மாதங்கள் எல்லாம் எங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை தந்ததற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வாசித்த வேதத்தின்படி ஆண்டவரே, நீர் கொடுத்த வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் எங்களோட இருக்கிறீர் அப்பா. எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறீர், எங்களுக்கு நிழலா இருக்கிறீர். உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அவங்களுடைய தேவைகளை சந்திங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்துல வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.